தமிழின போராளி பழனி பாபான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது இந்த ஜெயிலர் அதிகாரிக்கு இந்த திருநீர் வர வச்சு காமிச்சது, பூக்கள் வர வச்சு காமிச்சது, அந்த சிறையில இருந்தே வெளியில வந்துடுறது. பழனி பாபான்னு ஒருத்தர் கேள்வி. ஆமா ஆமா ஆமா, அவங்க கூட அப்படி தான் சொல்லுவான். நான் நினச்சேன்னா என்ன வேணா செஞ்சேன், அப்படியே வெளியே போயிடுவேன் சார், ஜெயில விட்டு வெளியே போயிருக்காரு. வெளியே போயிடுவேன் சார், உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்படி கையெடுத்து இப்படி கொடுப்பான், விபூதி வரும், இப்படி கொடுப்பான், பூ வரும், இதெல்லாம் பண்ணுவாங்க. A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆணில மிகப்பெரிய மந்திர வேலைப்பாடுகள் இருக்கு. ஒரு 3 ஆணி, துருப்பிடிச்ச ஆணி, அதுல சண்டால கருமைன்னு ஒன்று பயன்படுத்துவாங்க. பிணம் எரியுது இல்லையா, அப்ப அங்க அந்த எரிவூட்டப்படுறவங்க அவங்க கரண்டில பிடிச்சு கொடுப்பாங்க. அதுக்கு பேர் குழி தைலம்னு பேர். இந்த ஆணியை வந்து அந்த மையில ஒரு 3 நாள் ஊற போட்டு சில வேத மந்திரங்கள், மந்திர உச்சாரணங்கள் செஞ்சு உங்க வீட்டுக்கும் பக்கத்துல இருக்கிற மரத்துல கொண்டாந்து ஆணி அடிச்சாச்சுன்னா கரெக்டா 20வது நாள் நீங்க குடிபெயர்ந்து தான் ஆகணும். வேற வழியில சின்ன பின்னமா இடம் அந்த குடும்பம். பெண்களோட மாதவிட தீட்டு துணி இருந்தாதான் குலதெய்வத்தை கட்ட முடியும். தலச்சம்புள்ள வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த விஷயம். இந்த மாயாஜால வித்தைக்கு மட்டும் பயன்படுத்துவோம். கருங்காலி குச்சி வந்து ஒரு முழத்துல நம்ம மந்திரக்கோலை எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிறோமோ அதே மாதிரி தலச்சம்புள்ளையோட வலது கை வந்து மந்திரக்கோலம் மாறும். லொல்லு சபாயில வெறும் 50 ரூபாய்க்கு வேலை பார்த்தவர் தான் யோகி பாபு சார். இன்னைக்கு அவருடைய வளர்ச்சி விஸ்வரூபம் எடுத்திருக்கு. ஆனா அவர் போகாத கோயிலே கிடையாது. ஐயா நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயாவும் சொல்லுவாரு, சாதகம் உண்மை, சோதிடர்கள் உண்மை, யாரு சொல்றாங்கிறத பொறுத்து இருக்கு. ஜோஷியன்ற ஒரு சாஸ்திரம் இருக்கு, இப்ப இல்ல, புராதன காலத்துல இருந்து இருக்கு. அது ஒரு சாஸ்திரம், அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரம். அது வந்து யாரு சொல்றாங்க பொறுத்து இருக்கு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இந்த நேர்காணல்ல நம்ம கூட பிரபல மாந்திரிகர் என் சந்திரகுமார் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ வீட்டு முன்னாடி வந்து இந்த எலுமிச்சம்பழம், துருப்புடிச்ச ஆணி, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து அது வந்து யாராவது நமக்கு செய்வினை பண்ணியிருக்காங்கன்ற அறிகுறியா சார்? மற்ற காணொலிகளையும் சரி, மற்ற சேனல்களையும் சரி, மற்ற மாந்திரிகளும் சரி, இந்த ஆணி விஷயத்தை மட்டும் பேசுறதே இல்லை. அது தெரிஞ்சு பேசுறாங்க, தெரியாம பேசுறாங்களா இல்லை தெரியலையான்னு தெரியல. நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு 3 ஆணி, துருப்பிடிச்ச ஆணி, அதுல சண்டால கருமைன்னு ஒன்று பயன்படுத்துவாங்க. சண்டால கருமைங்கிற எதுன்னு கேட்டிங்கன்னா, பிணம் எரியுது இல்லையா, அப்போ அங்கே அந்த எரிவூட்டப்படுறவங்க கிட்ட நம்ம ஏதேனும் 1000-2000 கொடுத்தா அவங்க கரண்டியில் பிடிச்சி கொடுப்பாங்க. அதுக்கு பேர் குழி தைலம்னு பேர். அந்த தைலத்தை வாங்கிக்கிட்டு வந்து அது கூட அத்தரு, புணுகு, சவ்வாது, அரகஜா, குங்குமம், கோரோசனை, தொட்டால்வாடி, நிழல்வாடி, தேகவட்டம், மயில் தோகை, தொட்டாசினிங்கி வேறு, வெள்ளருக்கம் வேறு, குழியானை, இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மை மாதிரி ஒன்று ரெடி பண்ணுவாங்க. அது மிகப்பெரிய ஆபத்தான மை, நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். அதெல்லாம் ரெடி பண்ணி அந்த துருப்பிடிச்ச ஆணியில் அந்த மையை, அந்த ஆணியை வந்து அந்த மையில் ஒரு 3 நாள் ஊற போட்டு சில வேத மந்திரங்கள், மந்திர உச்சாரணங்கள் செஞ்சு உங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற மரத்தில் கொண்டாந்து ஆணி அடித்தாச்சுன்னா கரெக்டாக 20வது நாள் நீங்கள் குடிபெயர்ந்து தான் ஆகணும். வேறு வழியில் சின்ன பின்னமாக ஆகிடும் அந்த குடும்பம். அப்படி ஒரு விஷயம் இருக்குது மாந்திரிகத்தில். அது இப்போ நடைமுறையில் ஒரு சில பேர் செஞ்சு. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, என்கிட்ட ஒரு கிளைண்ட் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு வந்தாங்க. சரிங்களா, எங்கள் வீட்டும் பக்கத்தில் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு சாமி, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இவ்வளோ ரூபா செலவாகும், நீங்கள் பார்த்துட்டு வாங்க, நான் அதை சரி பண்ணிடுறேன்னு. அந்த பணம் கூட அவங்களால ரெடி பண்ண முடியலை. ஒரு 20 நாள் கழித்து நானே அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நானே ஃபோன் பண்ணி, எப்படிம்மா இருக்கீங்க, வர்றேன்னு சொன்னீங்களே, ஏன் வரல அப்படின்னு. சாமி, இப்போ நாங்கள் அந்த ஊர்லேயே இல்லை, நாங்கள் வெளியூர் போகிற நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னா. என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, மிகப்பெரிய அசிங்கம் ஒன்று அங்கே ஏற்பட்டு போச்சு. அவங்க பொண்ணு ஒரு வேற உறவு கூட கனெக்ட் ஆகி வெளியாயிடுச்சு. அந்த சமுதாயம் அதை நம்ம வேற மாதிரி அதுக்குள்ளே போவேணாம். சரிங்களா, இப்போ இன்னமும் தான் இருக்க, நம்ம அதை மறைச்சி பேசி என்ன பண்ண போகிறோம்? ஏற்றந்தாழ்வு இன்னமும் இருக்குது, மேலே கீழே இன்னும் இருக்க தான் செய்யுது. எத்தனை பேர் வந்தாலும் அதை மாற்ற புரிய போகிறது. அப்போ அந்த சமுதாயம் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டான்ல அவன் பையன். நான் சொல்கிறவங்களுக்கு புரியுதா? நீ இரும அந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, இருந்தீன்னா வீட்டோட. அவங்க 2வது அந்த பாட்டி ஒரு டெரரான பாட்டி, பார்த்த பயப்படுறமே, கிளம்பிட்டாங்க. 3 ஆணி பார்த்த 20வது நாள் ஆணியில் மிகப்பெரிய மந்திர வேலைப்பாடுகள் இருக்குது. அப்படி ஏதேனும் இந்த காணொலி பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வார்த்தைகள் கேள்விப்பட்டிருந்தாலும் சரி, உடனடியாக நல்ல அதர்வனம் தெரிஞ்ச மாந்திரிகரை அணுகி
அதை பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கிறது நல்லது. அது கூட கீழே கமாண்ட் நிறைய பேர் போடுவாங்க, நான் 1/2 கிலோ வச்சுருக்கேன் நீ 1 கிலோ வச்சுருக்கேன் நீ எங்கே கொண்டு வச்சு அடிக்கணும்னு சொல்லியே நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அது நான் ஒரு சேனலில் ஒரு சவால் ஒன்று விட்டுருந்தேன், 12 மணிக்கு நான் பூஜை பண்ணுறேன் என் கூட வாங்க அப்படின்னு. 10,000 ரூபா அதுக்கு போட்டிருந்தோம். அந்த பூஜையில் கலந்துக்கிறவங்க தைரியமாக நின்றுட்டா 10,000 ரூபா தரேன். அதுக்கு அவ்வளோ கமாண்ட் இருக்குல்ல. நான் அல்வா சாப்பிடுவேன், பிஸ்கெட்டு சாப்பிடுவேன், சக்கரை பொங்கல் சாப்பிடுவேன், எனக்கு இதெல்லாம் ஒரு சரி போயா அப்படின்னு நம்ம விட்டேன். நம்ம அதில் அதாவது இப்போ நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டை ஆள்ற பிரதமர் மேலே விமர்சனம் இருக்குது, இந்த நாட்டை ஆள்ற சிஎம் மேலே விமர்சனம் இருக்குது, சூப்பர் ஸ்டார் மேலே ஐயன் திருவள்ளுவர் மேலே விமர்சனம் இருக்குங்க, அப்துல் கலாம் மேலே விமர்சனம் இருக்குது. நான்லாம் ஏமாத்துறான். விமர்சனத்தை பார்த்தியெல்லாம் நம்ம கவலைப்படுறதும் கிடையாது, அந்த கமாண்டை பார்த்து நம்ம எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் ஓப்பனாக பேசிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன் சார் இப்போ தலைச்சம்புள்ளை மண்டை ஓடுன்னுவாங்க, அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து இந்த சுடுகாட்டில் வந்து வெட்டியான் கிட்ட வந்துட்டு கேட்பாங்களாம், இந்த மாதிரி மாந்திரிகர்லாம் தலைச்சம்புள்ளை வந்தால் சொல்லுன்னு. அது ஏன் தலைச்சம்புள்ளையோட மண்டை ஓடுலேருந்து வர கசியக்கூடிய அந்த கொழுப்பு மாதிரி நெய் மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வச்சு என்ன சார் பவராக செய்ய முடியும்? தலைச்சம்புள்ள வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த விஷயம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தலைச்சம்புள்ள வந்து அடுத்தடுத்த சங்கதிகளை உற்பத்தி பண்ணக்கூடியது. அடுத்தடுத்த சங்கதிகளை இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தை தலைச்சம் குழந்தை பிறக்குதுன்னா அதுக்கு பிறகு அக்காவா அண்ணனா தம்பியா இது படி தான் வரணும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் கொண்டு வரணும். அப்போ அது எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். அப்போ தலைச்சம்புள்ளையை வந்து இந்த மாயாஜால வித்தைக்கு மட்டும் பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இப்போ இந்த தலைச்சம்புள்ள மண்டோட வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? தலைச்சம்புள்ள மண்டோடு மாத்திரம் பத்தாது. தலைச்சம்புள்ள மண்டோடு தலைச்சம்புள்ளையோட வலது கை, அந்த வலது கை வந்து மந்திரக்கோலா மாறும். இப்போ கருங்காலி குச்சி வந்து ஒரு முழத்தில் நம்ம மந்திரக்கோலை எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிறோமோ அதே மாதிரி தலைச்சம்புள்ளையோட வலது கை வந்து மந்திரக்கோலம் மாறும். தலைச்சம்புள்ளையோட மண்டவோடு வந்து பிரசாதம் படைக்கிறதுக்கு, காளிதாய்க்கு வந்து இப்போ ரத்தத்தில் சோறு பிசைஞ்சு இதை நம்ம வைக்கிறதுக்கு பண்ணுவோம். இதை ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாயாஜாலங்கள் பண்ணலாம். மாயாஜாலங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, அது பதிவிட்டிருக்காங்க. ஒரு சாதாரண ஆள் கூட சொல்லலை, அவர் மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தவர், அவர் பதிவிட்டிருக்காரு. அதை பண்ணினவரும் சாதாரண ஆள் கிடையாது. தமிழின போராளி பழனி பாபான்னு ஒருத்தர் இருந்தார். சரிங்களா? அவர் வந்து ஜெயிலில் இருக்கும்பொழுது, சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது இந்த ஜெயிலர் அதிகாரிக்கு இந்த திருநீர் வர வச்சு காமிச்சது, பூக்கள் வர வச்சு காமிச்சது, அந்த சிறையில இருந்தே வெளியில் வந்துடுறது. சிறை கதவு எப்படி இருக்கும், லாக் பண்ணி அதுல இருந்தே வெளில வருவாராம் அந்த பழனி பாபாங்க. இவரை தெரியாதவங்க யாரும் கிடையாது. தமிழின போராளின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய வழக்குகளை சந்தித்தவர், மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்தவர். மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோட் டாக்ஸ் இல்லாமல் கார் ஓட்டினவர். இந்த ரோட் டாக்ஸ் யாராருக்கு இல்லைன்னு கேட்டிங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கு இல்லை, கவர்னருக்கு இல்லை, அதுக்கு பிறகு பழனி பாபாவுக்கு இல்லை. கார் வாங்கினா ரோட் டாக்ஸ் நீங்கள் கட்டித்தான். ஆனால் ரோட் டாக்ஸே இல்லாமல் கார் ஓட்டினவர் பழனி பாபா. மிகப்பெரிய ஒரு போராளி அவர், தமிழின போராளி அவர். அவர் இந்த வேலையை செஞ்சு காமிச்சிருக்காரு. ஆனால் அவர் எந்த மதத்தை சேர்ந்தவர்னா இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். அந்த ஜின்னுங்கிற ஒரு விஷயத்த, இப்போ குரலி, குட்டி சத்தம், கைகருப்பு, வேதாளம், ஜின்னு, தலைச்சம்புள்ள மண்டோடு, கையெலும்பு, இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவர் ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருக்காரு. அதை கண்கூட பார்த்தவங்க, அதை உணர்ந்தவங்க, அதை அணிவிச்சவங்க இப்போ வலைதளங்களில் அதை காணொலியாக பேட்டியே விடுறாங்க. புரியுது இருக்குது. இப்போ மாயாஜாலங்கள்லாம் இப்போ உண்மை தானே செஞ்சுருக்காங்கல்ல. இப்போ நான் சொன்னால் அதை ஏற்றுக்கிறதுக்கு அப்போ எதுவுமே ஜெயிச்சவங்க சொல்றதுக்கும் ஜெயிக்காம சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம். ஏன் சார் நீங்க எவ்வளோ விஷயங்கள் பண்ணிருக்கீங்க, நீங்க ஜெயிச்சவங்க தானே சார். அது சொல்றேன் நான். ஒரு கருத்தை வந்து நம்ம ஒரு மக்கள் மத்தியில முன்ன வைக்க ஒரு நிறுத்துறோம், அதை நம்ம பதிவிடுறோம், சொல்றோம் அப்படின்னா அவங்க எந்த தரத்துல இருக்கிறாங்கன்னு தான் பாக்குறாங்க. அம்மா இதெல்லாம் சொல்லிட்டேன். அது ஒரு படத்துல கூட சூரி சொல்லியிருப்பார், ஏப்பா இதெல்லாம் நான் சொன்னா சிரிச்சிருவாங்கப்பா அப்படின்னு. அது வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல வரும். சரிங்களா? இதெல்லாம் நான் சொன்னா சிரிச்சிருவாங்க அப்படின்னு. இது மாதிரி ஜெயிச்சவங்க. அவர் இப்போ ஹீரோ ஆயிட்டார் சார், இந்த சூரியன். அதே மாதிரி நீங்களும் வேற லெவல்ல மாந்திரிக ஜாம்பவான் ஆயிடுவீங்க. வாக்கு பலிதமாக ஆகட்டும். ஏன் இதில் ஒன்றும் இல்லை. இப்போ சினிமா துறையிலே வந்து அவர் நிறையா மேடைகளில் சொல்லியிருக்காரு, நான் ஒன்றும் இல்லாத காலத்தில் நான் இப்படி இருந்தேன் அப்படின்னு. லொல்லு சபாயில் வெறும் 50 ரூபாய்க்கு வேலை பார்த்தவர் தான் யோகி பாபு சார். இன்றைக்கி அவருடைய வளர்ச்சி விஸ்வரூபம் எடுத்திருக்கு. ஆனால் அவர் போகாத கோயிலே கிடையாது. மாதா கோயிலாக இருக்கட்டும், அன்னை வேளாங்கண்ணி போவார், நாகூர் ஆண்டவர் போவார், வாராகி போவார். தன்னுடைய சொந்த ஊரில் இடம் வாங்கி கோயில் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணியிருக்காரு. சார் கோவில் அப்படின்னு வரும்போது அதுலேயுமே ஒரு சந்தேகம், எவ்வளோ ஜாம்பவான்கள் இருக்காங்க சார். ஆனால் இப்போ வரைக்குமே வந்து மாந்திரீகம் அப்படின்னாலே ஏன் சார் கேரளாவை ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க? கேரளா ரொம்ப அருமையான கேள்வி. இப்போ இந்த மாந்திரிகத்தினுடைய தகப்பன் யாருன்னு கேட்டிங்கன்னா காளி பெருவுடையான். காளி, அவருடைய பேரு காளி பெருவுடையான். இது அவர் தான் மாந்திரிகத்தினுடைய தலைவன், தாய், தந்தை, தகப்பன், காளி பெருவுடையான். அப்போ வந்து அகத்திய முனிவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னாக்கா, தென் திசையில் நிறையா சேவைகளை பண்ணிட்டு வட திசைக்கு வர்றாரு. அவர் காலையில் எழுந்திரிச்சதும் முதல்ல என்ன பண்ணுவாருன்னா, ஒரு லிங்கம் ஒன்று ரெடி பண்ணி அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் காலை உணவை எடுத்துக்குவார்.
அந்த மாதிரி குற்றாலம் பக்கம் நெருங்கிட்டார். காலையில் பொழுது விடிஞ்சிருச்சு. மண்ணால் சிவலிங்கம் செய்கிறாரு, அது நிற்கவே மாட்டேங்குது. உடஞ்சி 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 போய்கிட்டே இருக்கு. சரிங்களா? இது யாருடா இந்த வேலையை குறுக்கிடுறா, இது யார் இந்த மாதிரி செய்கிறா அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கிற காளி பெருவுடையான் மாந்திரிகத்தினுடைய சக்கரவர்த்தி தலைவன் அந்த பூஜையை நிறுத்துறான், செய்ய விடாத அளவுக்கு. அப்போ அகத்திய முனிவருக்கும் காளி பெருவுடையானுக்கும் வாதங்கள் வருது. சுடலைமாடன், அது அந்த கதை வந்து வேற மாதிரி வரும். சுடலைமாடனுடைய பெண்ணை வந்து இந்த காளி பெருவுடையான, இது சுடலைமாடோட பெண்ணை வந்து கற்பமாக்கிடுவாங்க. அப்போ அந்த காளி பெருவுடையான் போய் அங்கே சண்டை போடுவார், இவரை பலியிடணும். இதுதான் அங்கே கதை. அது இந்த வில்லடி வருது இல்லையா, அதில் சொல்லி பாடுவாங்க. நான் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். அப்போ காளி பெருவுடையான் தடுக்கிறாங்கிறது வந்து அந்த முனிவருக்கு தெரியுது. அப்போ காளி பெருவுடையானுக்கும் அகத்திய முனிவருக்கும் அங்கே யுத்தம் நடக்குது. அப்போ காளி பெருவுடையான் கொல்லப்படுறான். காளி பெருவுடையான் கொல்லப்படுறான். இந்த காளி பெருவுடையானுடைய உடல் எங்கே போய் விழுவுதுன்னா கேரளாவில் விழுது. குற்றாலத்தை நீங்கள் தாண்டினீங்கன்னா கேரளா. ஆனால் மாந்திரிகம் பிறந்தது, மாந்திரிகம் கற்றுக்கிட்டது 200 பேருக்கு தான் சொல்லி கொடுத்தாரு காளி பெருவுடையான். மாந்திரிகம் பிறந்தது, மாந்திரிகம் வளர்ந்தது, மாந்திரிகத்தினுடைய சித்து வேலைகள் அனைத்துமே தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு, குற்றாலம் பக்கத்தில். காளி பெருவுடையானுடைய உடல் போய் கேரளாவில் விழுந்துச்சு. கேரளா மக்கள் எடுத்து அடக்கம் பண்ணி இவங்க எங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால கேரளா மாந்திரிகத்தில் பேர் போனது. இந்த குட்டி சாத்தானே இங்கே தான் பிறந்தார். புரியுது உங்களுக்கு? இந்த காளி பெருவுடையானுடைய உடல், அவர் உயிர் மற்ற விஷயங்கள் யுத்தம் நடந்தது போனது வந்தது எல்லாமே தமிழ்நாட்டில் தான். அவர் உடல் போய் கேரளாவில் விழுந்துச்சு. கேரளாவில் இருந்தவங்க எடுத்து அடக்கம் பண்ணினாங்க, சொந்தம் கொண்டாடிட்டாங்க. அதனால மாந்திரிகம் கேரளாவுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இப்ப கேரளா கிளைண்ட் நிறைய பேர் மாந்திரிகத்துக்கு விஷயமா தமிழ்நாட்டுக்கு நிறைய பேர் வரும். என்னட்டே நிறைய இருக்காங்க கேரளா கிளைண்ட். சரிங்களா? என்னட்ட நிறைய இருக்காங்க. கேட்டால் அது அங்கே ஒரு மாதிரியா பண்ணுறாங்க சாமி, இங்கே ஒரு மாதிரியா பண்ணுறாங்க, நீங்கள் எங்களுக்கு பண்ணுங்க போங்க. அவங்க நானே கேட்டிருக்கேன், அங்கே அவ்வளோ பேர் இருக்காங்களே ஏமாவே இல்லைங்க, நிறைய பேர் போயிட்டு தான் வந்திருக்கோம், அங்கே நிறைய பேரை பார்த்தோம், அது வேறு மாதிரி இருக்குது, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையான விஷயம், இன்றைக்கி கேரளா வந்து மாந்திரிகத்தில் ஃபேமஸாக இருக்கிறதுக்கு காரணம் காளி பெருவுடையான். சூப்பர் சார், மிக தெளிவான விளக்கம். இப்போது நீங்கள் தலைச்சம்புள்ள மண்டவோடு சொன்னீங்கல்ல, அதில் இன்னொரு சந்தேகமும் இருக்குது சார். அதே மாதிரி பெண்களோட இந்த மாதவிடாய் துணி வச்சு கூட மிகவும் மோசமான மாந்திரிகத்துக்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்றாங்களே, இது மித்தா இல்லை உண்மையா சார்? பெண்களோட மாதவிடாய் தீட்டு துணி இருந்தால் தான் குலதெய்வத்தை கட்ட முடியும், தெய்வங்களை கட்ட முடியும். அதுக்காக வாங்குறது தான் அது. இப்போ ஒருத்தருக்கு வந்து பில்லி சூனியம் ஏவல் செய்வன இல்லை ஏதாவது ஒரு கெடுதலான வேலை இங்கே செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல வந்து காத்து நிற்கிறது குலதெய்வம். அப்போ உங்கள் வீட்டு பெண்கள் பயன்படுத்தக்கூடிய இப்போ தான் விஸ்பரா மாறிடுச்சு இல்லையா, அப்போ துணி வச்சுருந்தாங்க. இப்போ விஸ்பரா அதை வச்சு தான் ஒரு மண்கலயத்துக்குள்ளே அந்த சம்மந்தப்பட்டவங்களுடைய பேர், தாயார் பேர், ராசி நட்சத்திரம், குலதெய்வம் இதெல்லாம் எழுதி அந்த மண்கலயத்துக்குள்ளே போட்டு இந்த தீட்டு துணியையும் அதில் போட்டு கும்பம் ஏற்றிடுவாங்க. இன்னும் வேறு வேறு பொருளெல்லாம் அதில் கலப்பாங்க, நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்போ போட்டு கட்டும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு அஷ்டமான விஷயம். அதுக்கு குலதெய்வம் விலகிடும். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லப்போனால் தீட்டுன்ட்டு விலகிடும். அந்த தீட்டை விடுங்க, ஒரு புரியுற மாதிரின்னு சொல்லணும்ல. இப்போ நம்ம 2 பேரும் போகிறோம், ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் ரூம் போகணுன்னு உங்களுக்கு தோணுது, நீங்கள் போகிறீங்க, ரெஸ்ட் ரூம் நல்லா இல்லைன்னா போவீங்களா? திரும்ப வந்துடுவீங்க. அப்போ குலதெய்வம் என்ன பண்ணும், நல்லா சுத்தமாக இருக்கிற இடத்துல, நறுமணமாக இருக்கிற இடத்துல, அழகந்திசையாக இருக்கிற இடத்துல தான் அது தங்குறதுக்கு விருப்பப்படும். அங்கே அசுத்தமாக இருந்துச்சுன்னா வெளியாகிடும். ஏன் சார், இப்போ நான் ஒரு சாமியை கும்பிட்றேன்னு வைங்களேன், அந்த குலதெய்வம் ஏதோ ஒரு தெய்வமாக இருக்கட்டும்னு வைங்க. இப்போ நான் வந்து அழுக்காக இருக்கேன், இப்போ நான் வந்து ஒரு மாதிரி சில விஷயங்கள்னு நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுறேன்னா அந்த தெய்வம் வந்து என்னை காக்க வேண்டியது வந்து அதோட கடமை இல்லையா சார்? இப்போ இது அழுக்காக இருக்குன்னு எப்படி சார் விட்டு போகும்? அப்போ அது தெய்வமே இல்லையே. அழுக்குக்கும் தூய்மைக்கும் வித்தியாசம் இல்லையாம்மா? அழுக்குங்கிறது வேற, தெய்வம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது இல்லை. இது அது அப்படி இருக்குது, சம்பிரதாயத்தில் அப்படி இருக்குது. தீட்டு அது ரெண்டாவது, இந்த தீட்டில் தான் மனிதனை பிறக்கிறான். தீட்டு இல்லைன்னா மனிதன் பிறக்க முடியாது. தீட்டு தான் ஒரு மனிதனை உற்பத்தி பண்ணுது. தீட்டு இல்லைன்னா விஷயங்கள் கிடையாது. அது தெய்வமாக போகும் பொழுது, நீங்கள் அந்த சப்செட்டுக்குள்ளே உள்ளே போகும்பொழுது இது தேவைப்படுது. இது வந்து குலதெய்வத்தை கட்டுறதுக்கு மட்டும்தான் சொன்னோம்னா தப்பாக போயிடும். இதில் பல வகைகள் இருக்குது. இப்போ ஒரு அம்மா வர்றாங்க, வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என் வீட்டுக்கார் வந்து நிறைய சவகாசம் வச்சுருக்காரு, குடிக்கிறாரு, வீட்டுக்கு வர்றதில்ல, ஏதாவது மருந்து இருந்தால் கொடுங்க சாமின்னு கேட்கும்பொழுது அவங்களுடைய தீட்டு துணியை வாங்கி அதில் படியப்பட்டிருக்கிறத பிளேடு வச்சு சுரண்டி அது கூட சில பொருள்களை சேர்த்து அதை வசிய உருண்டையை மாற்றி அதை அவங்களுடைய யூரினில் ஊற போட்டு தான் உள்ளே கொடுக்க சொல்கிறது. இது எடுத்த உடனே அவர் செத்துடலாம் சார், அது சாவுறாரு சாப்பிட்றதுக்கு. ஐயோ, இன்னும் நம்ம டீப்பாக உள்ளே போனோம்னா அது இருக்கு, அப்படி பண்ணுறது இருக்கு. எடுத்த உடனே எல்லாருமே அதை கொடுத்துட மாட்டாங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இறந்தவங்க வந்து கனவுல வர்றது வந்து நிறைய பேர் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆசீர்வாதம்னு எடுத்துக்கிறதா இல்லை எச்சரிக்கைன்னு எடுத்துக்கிறதா சார்? எச்சரிக்கை, ஆசீர்வாதம் கிடையாது. ஏன் சார்? இறந்தவங்க வந்து ஒரு தடவை வரலாம், 2 தடவை வரலாம். அடிக்கடி வந்தாக்க அதில் வந்து இறந்தவங்க கனவுல வந்து எதுவும் கொடுக்குறாங்களா, இல்லை எதுவும் கேட்குறாங்களா, இல்லை கூப்பிடுறாங்களா,
எதுவும் பேசுகிறாங்களாங்கிறத நோட் பண்ணணும். சரிங்களா? கூப்பிட்டாங்கன்னா ஆபத்து, வாயங்கூட அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா ஆபத்து, ஏதாவது பணம் காசு கொண்டாந்து கொடுத்தாலும் ஆபத்து, அதுமாரி சாப்பாடுகள் கொண்டாந்து கொடுத்தாலும் ஆபத்து. இதெல்லாம் வந்து அவ்வளவு நல்லது கிடையாது. ஒரு தடவை வரலாம், 2 தடவை வரலாம். அடிக்கடி நான் பார்க்குறேன் அப்படின்னாக்கா அங்கே ஏதோ விபரீதம் நடக்க போகுது, ஏதோ ஆபத்து அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கணும். இறந்தவங்க வந்து வர்றது வந்து என்னை பொறுத்தளவுக்கு, என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து, அவ்வளவு நல்லதில்லை. ஏன் அப்படின்னா அனுபவம் இருக்குது, எனக்கு சொல்லியிருக்காங்க. சாமி இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 டைம் இருக்கும், எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் குளம் வெட்டினாரு, இந்த பொருளை கொண்டாந்து கொடுத்தாரு, என்னை கூப்பிட்டாரு அப்படின்னு. அவர் அந்த கனவு பார்த்த ஒரு 30-35வது நாள் இவங்க குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஓ, அப்போ வரது வந்து அந்த அளவுக்கு அவ்வளவு நல்லதில்லை. ஓகே, இப்போ ஒருத்தரோட எதிர்காலத்தை வந்து நீங்கள் 100% துல்லியமாக சொல்ல முடியுமா சார்? இல்லை அது அப்படி சொன்னால் கூட அதை வந்து நம்ம கர்மா ரீதியாக ஏதாவது மாற்ற முடியுமா? அதுக்கெல்லாம் ஏதாவது வழி இருக்கா? 100% துல்லியமாக சொல்ல முடியாது. 100% துல்லியமாக சொல்ல முடியாது. ஏறத்தாழ ஒரு பொது பலனாக இருந்தாலும் சரி, ஒரு சோவி போட்டு சொல்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு சாதகம் பார்த்து சொல்கிறதா இருந்தாலும் சரி, பிரசன்னம் பார்த்து சொல்கிறதா இருந்தாலும் சரி, பிரசன்னமே உங்களுக்கு 22 வகைப்படும். சங்கு பிரசனம் இருக்குது, வெத்தலை பிரசனம் இருக்குது, சோவி பிரசனம் இருக்குது, கற்பூர பிரசனம் இருக்குது, எலுமிச்சம்பழம் பிரசனம் இருக்குது, மை பிரசனம் இருக்குது, இப்படி 22 வகையான பிரசனம் இருக்குது. அதுமாரி சாதகத்துலேயும் திருக்கணிதம் வாக்கியம் இப்படி இருக்குது. அதுமாதிரி பலன் சொல்கிறது, குறி சொல்கிறது, இப்படி நிறைய வகைகள் இருக்குது. நீங்கள் எந்த வகைக்குள்ளே உள்ளே போனாலும் 100% துல்லியமாக சொல்ல முடியாது. ஏறத்தாழ ஒரு 70-80% துல்லியமாக சொல்ல முடியும். இதை நான் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் ஒரு ஆதாரம் இருக்குது, பதிவு இருக்குது. ஐயா நடிகர் சிவகுமார் ஐயா இருக்கார்ல, அவர் ஒரு மேடையில் பேசியிருக்கார். அவர் சூர்யா சாரோட சாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு சாதகர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த சாதகர் வாங்கி கணிச்சு பார்த்துட்டு, இவன் சினிமா துறையில் நல்லா வருவார், நிறைய அவார்டுகள் வாங்குவார், அந்த சினிமா துறையை சார்ந்த ஒரு பெண்ணையே கல்யாணம் முடிப்பார் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த நேரம் அந்த சூர்யா சார் எங்கே இருக்காருன்னா, வெளிநாட்டில் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கார். அப்போ அந்த சிவகுமார் சார் வந்து அந்த சாதகரை சத்தம் போடுறாரு. ஐயா உனக்கு நல்லா பார்க்க தெரியுன்னு தானே சொன்னாங்க, வந்தேன், இந்த மாதிரி ஏடா கூடமாக சொல்கிறியா, அவனுக்கும் சினிமாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே அப்படின்னு. நீங்கள் என்ன பாருங்க, ஒரு 20 வருஷம் கழித்து நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு அவர் ஆணித்தரமாக அடித்து சொல்லியிருக்காரு. ஜெயம் பீம் படம் வெற்றி விழா வந்துச்சு இல்லையா, அதில் அந்த ஐயா பேசினார். அந்த சாதகக்கார் என்ன சொன்னாரோ அதுதான் இன்னைக்கு நடந்திருக்குன்னு. சோதிகா மேடத்தை தான் கல்யாணம் பண்ணார். இன்னைக்கு சினிமா துறையில் எப்படி இருக்கார், அவர் நடிக்கிற படங்கள் பூரா வெற்றி படம், நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்கார். சரிங்களா? அப்போ அவர் சொன்னதுமே 70-80% தான் இவர் எடுத்துக்கிட்டார். 100% எடுத்துக்கல. இந்த மாதிரி சொல்ல முடியும் இல்லையே, நான் சொல்லலை. அதுக்கு நிறைய 80% சொல்லலாம். ஆமாம், அதுமாரி ஐயா நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயாவும் சொல்லுவார், சாதகம் உண்மை, சோதிடர்கள் உண்மை, யார் சொல்கிறாங்கிறத பொறுத்து இருக்கு. சொல்கிற புரியுதா உங்களுக்கு? அப்படி தான் அவர் சொல்லியிருப்பார். சில விஷயங்களை பதிவிடுவார். அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய எதிர்காலம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய அடுத்த கட்ட நகர்வை சோதிடம், பிரசன்னம், குறி எதுலையாக இருந்தாலும் ஒரு 80-70% தான் சொல்ல முடியும். அதுவும் யார் சொல்கிறாங்கிறத பொறுத்து. நீங்கள் சொன்னீங்கல்ல, ஜாதகம் உண்மை, ஜோதிடம் உண்மைன்னு சூப்பர் ஸ்டார் சொன்னால் சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் தான் கரெக்டானு பார்க்கணும். இப்போ மக்கள் நிறைய கன்ஃபியூஸ் ஆகுறாங்க சார். யார் உண்மை யார் பொய்ன்னு தெரியாது இல்லையா? ஒரு கரெக்டான மாந்திரிகவாதி, கரெக்டான ஜோதிடர் இவங்க தான் சொல்லிட்டு மக்கள் எப்படி சார் தேர்ந்தெடுக்கிறது? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மாந்திரிகருக்கு நீங்கள் ஃபோன் போடுறீங்கன்னு வச்சுங்க, ஒரு வீடியோ பார்த்துட்டோ இல்லை எதோ பண்ணிட்டோ ஃபோன் போடுறீங்க. ஃபோன் போட்டுட்டு விசாரிப்பார் அவர், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க, உங்கள் பேர் என்ன ஏதுன்னு சொல்லி நீங்கள் உங்களை பற்றி சொல்லுவீங்க. முதல்ல அவர் கேட்குறது ஃபோட்டோவும் உங்கள் பேர் எனக்கு அனுப்புங்க அப்படிம்பார். நீங்கள் அனுப்பின கையோட ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு எதுவும் ரிப்ளை வருதான்னு பார்க்கணும். ரிப்ளை வரும். உங்கள் ஃபோட்டோவும் பேரும் தான் நீங்கள் அனுப்புனீங்க, பாக்கி எதுவுமே நீங்கள் சொல்ல. ஊர் சொல்லியிருப்பீங்க, சென்னையிலேருந்து பேசுகிறேன், நல்ல சென்னையிலேருந்து பேசுகிறேன்யா அப்படின்னு. சரிம்மா இந்த நம்பருக்கு உங்கள் ஃபோட்டோ பேர் அனுப்புங்கம்மா அப்படிம்பார். ஒரு 15 நிமிஷம் கழித்து உங்களுக்கு ரிப்ளை வரும். துல்லியமாக சொல்லியிருப்பார். துல்லியமான 100% இல்லை, அதான் ஒரு 70-80% சொல்லியிருப்பார். இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனை இருக்குது உங்கள் வீட்டில், இல்லை உனக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனை இருக்குது, என்னென்ன விஷயம் பிரச்சனை இருக்குது, இதுக்காக நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவர் அதர்வனம் தெரிஞ்சவர், நல்லா குறி சொல்லக்கூடியவர், அவர்கிட்ட நல்ல தேவை வேலை செய்யுதுன்னு அர்த்தம். சரிங்களா? நல்ல மந்திர நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி போட்டால் பேரெல்லாம் அனுப்பி நீங்களே உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கம்மா, அதுக்கான பொருளை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அந்த இடத்துல தடுமாறாமல் கொஞ்சம் யோசிக்கணும். ஒருத்தருக்கு 2 பேர் 3 பேர் 4 பேர்கிட்ட விசாரிக்கலாம். எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி விசாரித்து அதில் நீங்கள் யாரையாவது பெட்டராக ஒருத்தரை சூஸ் பண்ணுங்க. இவர் தான் கரெக்டான ஆள். புரியுதா உங்களுக்கு? நம்ம ஒரு நகை வாங்க போனாலே 4-5 கடைக்கு போகிறோம், துணி எடுக்க போனால் 4-5 கடைக்கு போகிறோம், ஏதாவது ஒரு கடையாக தான் நமக்கு பிடிக்கும்.
அந்த மாதிரி நிறைய மாந்திரிகர்கள் இருந்தாலும் நீங்களா சொல்லாம உங்க பிரச்சனையை அவங்களா சொன்னால் அவர் விஷயமானவர்னு அர்த்தம். ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார். நிறைய விஷயங்கள் வந்து இந்த பில்லி சூனியம் மாந்திரிகத்தை பற்றி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி. வாழ்க வளமுடன்.